வெல்கம் டு லேர்னிங் தமிழ் சேனல் செஷன் 19. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஃபார்முலாஸ் இயர், மந்த், டே, டேட்டு இதெல்லாம் தனித்தனியாக பார்த்துட்டு வெர்சஸ் டெக்ஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணுறது இந்த ரிசல்ட்டை கொண்டு வரதுக்கு அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் வீக் டே, வீக் நம்பர், ஒர்க் டே இன்டர்நேஷ்னல்ன்ற ஃபார்முலாஸையும் இன்றைக்கி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்க போகிறோம். வாங்க சாம்பிள் டேட்டாக்கு போகலாம். இங்கே நான் வந்து பப்ளிக் ஹாலிடேஸோட டேட்ஸ் கொடுத்துருக்கேன். டேட் வந்து டிடி, எம்எம்எம், ஒய்ஒய்ன்ற ஃபார்மேட்லேயும் அதுக்கு பக்கத்துலேயே வந்து அது என்ன டேன்றதையும் கொடுத்துருக்கேன். நான் வந்து ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே வீக்கெண்ட் மெத்தடில் ஒர்க் பண்ண போகிறேன். அதுக்காக நான் ஃப்ரைடேவையும் சாட்டர்டேவையும் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன் டிஃப்ரெண்ட் கலரில். இப்போ வந்து நம்ம ஒரு ஃபார்முலாவை பார்க்கலாம். நீங்கள் ஒரு டேட்டாவில் ஒர்க் பண்ணுறீங்க, அதில் வந்து டேட்ஸ் ஃபீல்டில் வந்து இயரை செப்பரேட் காமிக்கிறதுக்கும் மந்த் செப்பரேட் காமிக்கிறதுக்கும் டேவை வந்து செப்பரேட் காமிக்கிறதுக்கும் வந்து இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்றது இப்போ நான் பார்க்கலாம். இப்போ இஸ் ஈக்குவல் டு இயர் ஓப்பன் ப்ராக்கெட் செலக்ட் பண்ணிக்கிறேன். என்னோட டேட்டாவை இங்கே நான் கொடுத்தேன்னா எனக்கு வந்து இதிலேருந்து 2021 இயரை மாத்திரம் பிக் பண்ணி இங்கே வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து மந்த்தையும் பார்க்கலாம். இஸ் ஈக்குவல் டு மந்த் ஓப்பன் ப்ராக்கெட் சேம் ஃபீல்ட் கொடுத்தேன்னா மந்த் ஜனவரி காமிக்குது. ஜனவரி வந்து 1 காமிக்குது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே மந்த் நம்பர்ஸ் காமிக்குது. இப்போ டேக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டே போடுறேன். டே போட்டேன்னா என்னோடய டேட் மாத்திரம் பிக் பண்ணோம். டேட் செப்பரேட் ஆகிடுச்சு, மந்த் செப்பரேட் ஆகிடுச்சு, இயர் செப்பரேட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதே இயர், மந்த், டேவை வந்து இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம். இதே வேல்யூ இதிலிருந்து கமா டபுள் இன்வெர்டட் கொட்டேஷனுக்குள்ளே போட்டோம்னா இப்போ திஸ் ஆர் திஸ் இது ரெண்டுமே சேம் தான் 2021. அதேமாதிரி மந்த்துக்கு அதே போல் டெக்ஸ்ட் வேல்யூ ஃபார்மேட் டெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம். எம் போட்டாலும் ஓகே, இல்லை எம்எம்னு போட்டாலும் ஓகே. எம்எம்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 01 வரும். எம்எம்எம் போட்டிங்கன்னா ஜான், ஃபெப்ரவரி, மார்ச் அந்த ஃபார்மேட்டில் வந்தாச்சு. அதே போல் டே பார்க்குறதுக்கு இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஓப்பன் ப்ராக்கெட் இந்த செல்லை ரெஃபரன்ஸ் எடுத்தாச்சு. டபுள் கொட்டேஷனுக்குள்ளே டி போட்டுட்டு பண்ணிங்கன்னா இது என்ன டேன்றதையும் இங்கே பார்த்துக்கலாம். ஃபுல்லாக வேணும் அப்படின்னா இன்னொரு டி ஆட் பண்ணேன் அப்படின்னா ஃபுல் டெக்ஸ்ட்டில் வந்தாச்சு. ஸோ நீங்கள் இது வேணால் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு ஆப்ஷனாக இருக்குது. இப்போ நான் இதை வந்து டேட் ஃபார்மேட்டில் போடணும் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு டேட்டு, இயர் இருக்குது, மந்த் இருக்குது, டே இருக்குது. திருப்பியும் நான் தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணதை இல்லை என்கிட்ட தனித்தனியாக வேறு இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு டேட் ஃபார்மேட்டில் போடணும் அப்படின்னா வந்து கம்பைன் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் போய்ட்டு நீங்கள் இங்கே கஸ்டமில் இங்கே மாற்றிக்கலாம். சேம் இன்ஃபர்மேஷன் இங்கே கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வீக் டே அண்ட் வீக் நம்பர். வீக் டேன்றது வந்து உங்கள் பிகினிங் ஆஃப் த வீக் 7 days இன் வீக்கில் வந்து உங்களோட கண்ட்ரியில் வந்து சண்டே வந்து ஃபர்ஸ்ட் டே அப்படின்னா, சண்டே மண்டே அப்படின்னா அது செகண்ட் டே. அதே ஆர்டரில் வந்து இந்த கவுண்டிங்கை காமிக்கும். இப்போ நான் இஸ் ஈக்குவல் டு வீக் டே ஓப்பன் ப்ராக்கெட் இந்த சீரியல் நம்பர்ன்றது இந்த டேட்டு. ஃபார்முலாவில் சீரியல் நம்பர் இஸ் நத்திங் பட் த டேட் வந்து டேட் ஃபார்மேட்டில் இருக்கணும். நான் சீரியல் நம்பர் எடுத்தாச்சு. நான் இப்போ ரிட்டன் டைப் எதுவுமே கொடுக்கவே இல்லை. நான் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இது வந்து 6th டேவாக எடுக்குது. ஸோ சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இஸ் த 6th டே ஆஃப் தட் பர்டிகுலர் வீக். அந்த வீக்கில் எத்தனாவது டே வந்து நம்ம கொடுத்துருக்கிற டேட்டுன்னு காமிக்கிறதுக்காக தான் வந்து வீக் டேன்ற ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு வீக் டே ஓப்பன் ப்ராக்கெட். இந்த வீக் பிகினிங் ஆப்ஷன் வந்து இந்த ரிட்டன் டைப்ன்றது இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை வந்து ஃபஸ்ட் டேவாக எடுத்து அந்த வீக்கில் எத்தனாவது டேன்றதை வந்து அந்த ரிசல்ட் வரதுக்காக தான் இங்கே செலக்ட் பண்ண சொல்லுது. இப்போ நம்ம எதுவுமே போடலை அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக சண்டே தான் வீக் பிகினிங்காக எடுத்துக்குது, டே 1 எடுத்துக்குது. இப்போ எனக்கு மண்டே எடுக்கணும், மண்டே டு சண்டே தான் என்னோடய வீக் அப்படின்னா வந்து இந்த வெட்னஸ்டேவை பார்க்கலாம். இப்போ நான் வந்து 11 கொடுக்குறேன். இங்கே ரிட்டன் டைப் வந்து 11 ஆப்ஷன் 11 இருக்குது. ஆப்ஷன் 11 வந்து மண்டே இஸ் த ஃபஸ்ட் டே. இப்போ நான் இதை ஓப்பன் க்ளோஸ் பண்ணேன்னா மண்டே இஸ் டே 1, டியூஸ்டே டே 2, வெட்னஸ்டே வந்து டே 3. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ரிட்டன் டைப்பை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த வீக் டே ஃபங்க்ஷனோட ஃபார்முலா ஒர்க்கிங். நெக்ஸ்ட் வந்து வீக் நம்பர் என்னென்னு பார்க்கலாம். வீக் நம்பர்னால் இஸ் ஈக்குவல் டு நான் இப்போ வீக் நம்பர் போடுறேன். இது எத்தனாவது வீக்கில் உங்கள் கேலண்டரில் இருக்குன்றதை காமிக்கிறதுக்கு இந்த வீக் நம்பர் இஸ் ஈக்குவல் டு வீக் நம் சீரியல் நம்பர் இதை கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வீக்கில் வருது. ஏன்னா வந்து 1st January 2021ன்றது வீக் 1ல் இருக்குது. இப்போ அதையே வந்து நான் காப்பி பேஸ்ட் இங்கே பண்ணுறேன் அப்படின்னா வந்து இது வந்து நம்மளோட கிரெகோரியன் கேலண்டர் பிகின்ஸ் ஃப்ரம் 1st January. அதில் பார்த்தீங்கன்னா வந்து இது 3rd வீக்காக காமிக்குது. நெக்ஸ்ட் வந்து இது 3rd வீக், இது வந்து அந்த இயரோட 11th வீக் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜனவரி விச் இஸ் 8th March வந்து 11th வீக்கில் வந்து ஃபால் ஆகுது. அதனால தான் இங்கே 11th காமிக்குது. இதில் ரிட்டன் டைப் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இஸ் ஈக்குவல் டு வீக் நம்பர்
வீக் பிகின்ஸ் ஆன் சண்டே, அது வந்து டிஃபால்ட்டாக 1 தான் எடுக்கும். அதுக்கு பதில் நான் வந்து வீக் பிகின்ஸ் ஆன் மண்டே கொடுக்குறேன். மண்டே கொடுத்தேன்னா 21 மண்டே கொடுத்தேன்னா இது வந்து வீக் 10. இப்போ இதையே பார்த்தோன்னா வீக் 10 ஆகிடுச்சு. இதை பார்த்தோன்னா வீக் 2, ஏன்னா மண்டேலேருந்து தொடங்குற வீக்கு. இது வந்து ப்ரீவியஸ் இயரோட வீக்கு 53ல் ஃபால் ஆகுது 1 ஜனவரி 2021. அதுதான் வீக் நம்பர். நீங்கள் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சண்டேவாக தான் எடுத்துக்கோம். வேறு ஏதாவது ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா வந்து ரிட்டன் டைப்பை யூஸ் பண்ணி அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் ஒர்க் டே. இது வந்து உங்களுக்கு ஓவர் டைமுக்கு இல்லை யாருன்னா ஒர்க் ரிசீவ் பண்ணுறாங்க ஹாலிடேக்கு அப்புறம் அப்படின்னா இந்த ஃபார்முலாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இங்கே ஒர்க் டே போடுறேன். ஒர்க் டே இங்கே வந்து ஸ்டார்ட் டே கொடுக்குறேன். இப்போ வந்து லீவ் டேஸில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு 45 டேஸ் லீவில் போகிறாங்க, இல்லை வந்து ஒரு 20 டேஸ் லீவில் போகிறாங்க அப்படின்னா வந்து இப்போ நான் லீவ் ஸ்டார்ட்ஸ் வந்து என்ன கொடுக்குறேன்னா நம்ம இப்போது ஒரு 20th ஆகஸ்ட் கொடுக்குறேன். 20th ஆகஸ்ட் 2021 வந்து லீவ் ஸ்டார்ட்ஸு. நெக்ஸ்ட் வந்து அவங்க ஒரு 25 டேஸோ இல்லை ஒரு 15 டேஸ் லீவில் போகிறாங்க வச்சுக்கலாம். இப்போ டியூட்டி ரிசம்ஷன் பார்க்க போகிறோம். டியூட்டி வந்து ரிசம்ஷன் பண்ணுறது என்ன டேட்டு அவங்க டியூட்டி ரிசீவ் பண்ணுறதுக்குன்னு இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டே ஓப்பன் ப்ராக்கெட் ஸ்டார்ட் டேட். இது வந்து இது என்னோட நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் டேஸ் கேட்குது. டேஸில் வந்து நான் ஆல்ரெடி 15 சொல்லியிருக்கேன். ஸோ 15 என்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹாலிடேஸ் கேட்குது. மீன்ஸ் இந்த பீரியடுக்குள்ளே என்ன ஹாலிடேஸ் இருக்கோ அது வந்து உங்களோட ஒர்க்கிங் நம்பர் ஆஃப் இல்லை லீவ் எலிஜிபிலிட்டியில் வந்து கால்குலேட் ஆகாது. அதனால் வந்து ஹாலிடேஸ் கேட்குது. இந்த இடத்துல நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கிற பப்ளிக் ஹாலிடேஸ் லிஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் ப்ராக்கெட். இது போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது நம்பர் ஃபார்மேட்டில் காமிக்குது. நான் இதை காப்பி பேஸ்ட் ஃபார்மேட் காப்பி அண்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து 13th செப்டம்பர் தான் வந்து டியூட்டி ரிசம்ஷன். இப்போ இதில் பாருங்கள் 20th ஆகஸ்ட் நம்ம சொல்லியிருக்கோம். 20th ஆகஸ்ட்லேருந்து 15 டேஸ் நீங்கள் ஒரு ஆள் லீவில் போகிறாங்க அப்படின்னா வந்து உங்களோட வீக் டேஸ் மாத்திரம் தான் கால்குலேட்டட், வீக் எண்ட்ஸ் வந்து நாட் கால்குலேட்டட். இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே ஹாலிடே கொடுத்துருக்கோம். ஹாலிடே வந்து 10th செப்டம்பர் இஸ் த ஹாலிடே. இந்த 10th செப்டம்பர் லீவ் வந்து இந்த டேட்குள்ளே ஃபால் ஆகிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக வீக்கெண்டையும் எடுத்துருச்சு. அதுக்கப்புறமா உங்களோட ஹாலிடேவும் கால்குலேட் பண்ணி ஒர்க்கிங் டே வந்து 13th செப்டம்பர் வந்து டியூட்டி ரெஸ்யூம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ நான் ஒர்க் டே இன்டர்நேஷ்னலில் போகிறேன். இதில் வந்து நீங்கள் எதுவுமே செலக்ட் பண்ண முடியாது. உங்களோட வீக்கெண்ட் வந்து சாட்டர்டே சண்டே இட்ஸ் ஃபிக்ஸ்டு. ஓகேவா? பப்ளிக் ஹாலிடேஸ் மாத்திரம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட ரீஜன் கீழே நீங்கள் எந்த பார்ட் ஆஃப் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லிஸ்டிங் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஒர்க் டே இன்டர்நேஷ்னல் பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ன இருக்குது அட்வான்டேஜ், நீங்கள் வந்து உங்களோட வீக்கெண்ட் ஃபார்மேட்டை வந்து செலக்ட் பண்ணலாம். அதுதான் வந்து ஒரு அடிஷனல் நார்மல் ஒர்க் டேக்கும் ஒர்க் டே இன்டர்நேஷ்னலுக்கும். இப்போ நான் சேம் ஃபார்முலா இங்கே வந்து ஸ்டார்ட் டேட் கொடுக்குறேன் விச் இஸ் 20th ஆகஸ்ட். அதுக்கப்புறமா டேஸு சேம் 15th. அதுக்கப்புறமா வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பேட்டர்ன் ஆஃப் வீக்கெண்டு எது நம்ம கண்ட்ரியில் இல்லை நம்ம ஆஃபீஸில் எதை ஃபாலோ பண்ணுறாங்களோ அது நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் இங்கே வந்து ஃப்ரைடே சாட்டர்டே பிக் பண்ணுறேன். என்னோட ஹாலிடேஸ் வந்து இது லிஸ்ட் ஆஃப் ஹாலிடேஸ். ஸோ நீங்கள் எப்போயாவது ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இயரோட பப்ளிக் ஹாலிடேஸ் இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் இயரோ இல்லை வந்து உங்களோட கேலண்டர் இயரோட பப்ளிக் ஹாலிடேஸ் எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா வந்து அது இந்த ஃபார்முலாவில் மேப் பண்ணால் இது ஆட்டோமேட்டிக்காக டியூட்டி ரிசம்ஷனாக காமிச்சிடும். கன்சிடரிங் ஒரு வீக்கெண்ட் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த லிஸ்ட் ஆஃப் பேட்டர்ன்ஸை வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களோட பப்ளிக் ஹாலிடேஸையும் கன்சிடர் பண்ணிவிட்டு டியூட்டி ரிசம்ஷன் டேட்டோ இல்லை வந்து வேறு ஏதாவது கேல்குலேஷனுக்கு நீங்கள் டேஸ் பார்க்கணும் அப்படின்னா வந்து இதில் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். இங்கே வந்து 12th செப்டம்பர் காமிக்குது. இந்த இடத்துல நம்ம என்ன போட்டிருக்கோம், F2 போட்டு பார்க்கலாம். டேட்டு, அதுக்கப்புறமா எவ்வளோ டேஸு, அதுக்கப்புறமா உங்களோட வீக்கெண்ட் பேட்டர்ன், அதுக்கப்புறமா லிஸ்ட் ஆஃப் பப்ளிக் ஹாலிடேஸ். இது ரெண்டுமே மேப் பண்ணி உங்களோட டேட்டையும் டேஸையும் வச்சு டியூட்டி ரெசம்ஷன் டேட்டு என்னன்னு காமிச்சிருச்சு. இதுதான் இந்த ஃபார்முலாவோட அவுட்புட்டு. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களோட டே டு டே ஒர்க்கில் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸி. வேறு ஒரு ஃபார்முலாஸோட அடுத்த செஷனில் பார்க்கலாம். டில் தென் டேக் கேர். பாய்.